காட்டுக்குள்ள ராஜாவா மட்டும் இல்லை ரவுடிஸாவும் வாழ்றது சிங்கங்கள் தான். எல்லாரும் சொல்லுவாங்க பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் சும்மா உட்காந்து சாப்பிடுன்னு. ஆனால் உண்மையிலேயே பெண் சிங்கங்கள் போலவே ஆண் சிங்கங்களும் தன்னோட கூட்டத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு பயங்கரமாக சண்டை போட்டு உழைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா பெண் சிங்கங்கள் வேட்டையாடி இறைய கொண்டு வரும், குட்டிகளை பாதுகாப்பாக வச்சிருக்கும். ஆனால் ஆண் சிங்கங்கள் தன்னோட குட்டியை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், தான் இருக்கிற இடத்தையும் காப்பாற்றணும். கொஞ்சம் அசந்தாலும் பக்கத்து நாட்டு ஆண் சிங்கங்கள் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வரும், நாடோடைய ஆண் சிங்கங்களும் நம்மகிட்ட சண்டைக்கு வரும். அதில் தோத்துட்டோம்னா நம்மளோட நாடு, நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்துருவோம், உயிரையும் சேர்த்து. இப்படி இருக்கிற இந்த சிங்க கூட்டத்தில் இந்த கோட்பாடுகளுக்கு நடுவில் சிங்க கூட்டம் தன்னோட பேரை ரத்தத்தால் எழுதி, அதுதான் மேப்பகோ லயன் கொலிஷன். மேப்பகோ என்பது 6 அண்ணன் தம்பி சிங்கங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். 6 பேருமே இறக்கம்னா என்னன்னே தெரியாத கொடூரமானவங்க. இந்த மேப்பகோ சிங்கங்கள் க்ரூகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற சாபி சாண்டுங்கிற ஒரு பெரிய ஏரியாவை 2006 இருந்து 2012 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கு. இல்லை அடக்கி ஆண்டிருக்கு. இந்த மேப்பகோ சிங்கங்கள் தன்னோட பிரைம் டைம்ல சாபி சாண்டுங்கிற இடத்தோட 1,70,000 ஏக்கர் பரப்பளவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்துச்சு. இந்த மேப்பகோக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த சிங்க கூட்டமும் இவ்வளோ பெரிய பரப்பளவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல. அதே போல் நம்ம ரோலக்ஸ் சொல்கிற மாதிரி அப்பனோ தாத்தனோ தூக்கி கொடுத்துடல, எல்லாமே அடித்து கொன்று புடுங்கி எடுத்துக்கிட்டு. இவ்வளோ இடத்தையும் பிடிக்கிறதுக்கு இந்த மேப்பகோ சிங்கங்கள் 100 சிங்கங்களுக்கு மேலே கொண்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தோட தலைவன் தான் மேக்கலு. புத்திசாலித்தனம், பலம் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த மேக்கலு. எல்லாருமே என்னோட தம்பிங்க. பிரிட்டி பாய், ட்ரெட்லாக்ஸ், ராஸ்டா, கிங்கி டெயில், அப்புறம் மிஸ்டர் டி. சரி, இப்போ கதையை முதல்ல இருந்து பார்ப்போம். அதே க்ரூகர் வனவிலங்கு நிலையத்தில் மாலாமாலன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு 5 ஆண் சிங்கங்கள் சேர்ந்த ஸ்பாட்டா பிரைட்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கு. இந்த கூட்டத்தோட ஒரு குட்டி சிங்கம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டு ஒரு 20 மாதம் கழிச்சு ஒரு இளம் ஆண் சிங்கமாக திரும்பி வருது. அதுதான் மேக்கலு. மேக்கலுவை பார்த்த ஸ்பாட்டா பிரைடு நியாயப்படி அதை அடித்து கடிச்சு துரத்திருக்கணும். ஆனால் இவனும் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் தான் தெரிஞ்சதுனால என்னமோ அந்த சிங்கங்கள்லாம் மேக்கலுவை ஏற்றிக்கிச்சு, அதை எதுவுமே பண்ணல. இப்படி வந்த மக்களு தான் பிற்காலத்தில் மேப்பகோ லயன் கொலிஷனோட தலைவனாகி 1,70,000 ஏக்கரை கைக்குள்ளே வச்சுருந்தான். ஆனால் அவன் தனியாக பண்ணல, அவன் கூட அவன் தம்பிங்க 5 பேர் இருந்தாங்க. பிரிட்டி பாய், ராஸ்டா, ட்ரெட்லாக்ஸ், கிங்கி டெயில், மிஸ்டர் டி. இந்த 5 சிங்கங்களுமே மேக்கலுவோட 1 வயசு 1.5 வயசுக்கு சின்ன இளம் குட்டிகள். அதுலேயும் கடைக்குட்டியாக பிறந்த மிஸ்டர் டியும் கிங்கி டெயிலும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தது. மற்ற எல்லா குட்டிகளுமே வேறு வேறு தாய்க்கு பிறந்தது. ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்ததுனால மிஸ்டர் டியும் கிங்கி டெயிலும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் பயங்கர பாசமாக இருப்பாங்க. இவன் சாப்பிடலன்னா அவன் சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிடலன்னா இவன் சாப்பிட மாட்டான். 2 பேருமே ஒன்றா தான் தெரிவாங்க. அதோட 2 பேருமே பயங்கரமான முரட்டு பயிலுக. 2006 தொடக்கத்தில் இந்த 6 சிங்கங்களுமே அந்த ஸ்பாட்டா பிரைட்லேருந்து விரட்டப்படுது. ஏன்னா சிங்கங்களாக பிறந்தா வயசுக்கு வந்தவுடனே வெளியே வந்துடணும். ஏன்னா தனக்கு போட்டியாக தான் மகன் வர்றதை கூட மற்ற ஆண் சிங்கங்கள் விரும்பாது. இந்த 6 பேருமே ஃபஸ்ட்டு வேட்டையாட கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மேக்கலுவோட லீடர்ஷிப்பில் பெரிய பெரிய இறைய பிடிச்சி அடித்து சாப்பிட்டு கொஞ்ச நாளே பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கிறாங்க. 6 பேரும் சேர்ந்து ஒரு சமயத்தில் ஒரு வளர்ந்த யானையே அடித்து சாப்பிட்டுருக்காங்கன்னா எவ்வளோ பலசாலியாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி அப்படியே சாபி சாண்டுக்கு வருது. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒட்டவான ஒரு சிங்க கூட்டமும் அதில் 4 ஆண் சிங்கங்களும் 3 பெண் சிங்கங்களும் 11 குட்டிகளும் இருந்துச்சு. ஆனால் நம்ம மேப்பகோ டீம் அங்கே போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒட்டவா தலைவனை போட்டு தள்ளி மீதி இருக்கிற 3 ஆண் சிங்கங்களையும் அங்கேருந்து ஓட விட்டு அவங்களுக்கு பிறந்த 11 குட்டிகளையும் எல்லாருமே சேர்ந்து கொண்டிருக்காங்க. அதுலேயும் மிஸ்டர் டீலாம் சில குட்டிகளை சாப்பிட்ருக்கு. அதோட 3 பெண் சிங்கங்களில் ஒரு பெண் சிங்கத்தையும் கொண்டிருக்காங்க. ஏன்னா அதோட வயிற்றுல அந்த ஒட்டவா பிரைடோட கரு இருந்திருக்கு. இப்படி கருவுல கூட நமக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கொடூரமான கூட்டம் தான் இந்த மேப்பகோ கூட்டம். இப்படியே ஒவ்வொரு கூட்டமாக பிடிச்சி மொத்தமாக 8 கூட்டங்கள் ஆள வேண்டிய 1,70,000 ஏக்கர் பரப்பளவுள்ள மொத்த இடத்தையும் அங்கே இருக்கிற அத்தனை பிரைட்ஸையும் ஓட விட்டு கொன்று கணக்கான இடமா மாற்றிக்கிட்டு இந்த மேப்பகோ லயன்ஸ். ஏன்னா இவங்களை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதோட மிஸ்டர் டியும் கிங்கி டெயிலும் ரொம்ப பயங்கரமான சிங்கங்களாக இருந்துச்சு. அதுக்கிட்ட மோதிரம் நினைச்சாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இப்படி கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் 1,70,000 ஏக்கரையும் அண்ணன் தம்பி 6 பேரும் ஒரு 6 வருஷமாக ஆண்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிவு வந்தது. கூட்டத்தோட கடைக்குட்டியாக இருக்கிற மிஸ்டர் டிக்கு எப்போவுமே மக்களுவை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஏன்னா மக்களும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா சிங்கங்களும் இணை சேர முடியும். ஏன்னா அதான் சிங்கங்களோட நியதி. ஆனால் இது மிஸ்டர் டிக்கு பிடிக்கல. ஸோ மக்களோட இடத்துக்கு வர்றதுக்காக மக்களும் கூட மோதுது. ஆனால் மக்களும் மிஸ்டர் டியை ஈஸியாக ஜெயிச்சு அதோட பாதத்தை காயப்படுத்திடுது. இதனால் அங்கேருந்து நம்ம மிஸ்டர் டி கிளம்புது. ஆனால் மிஸ்டர் டி மட்டும் போகல, பின்னாடியே கிங்கி டெயிலும் போயிடுச்சு. 2 பேருமே அங்கேருந்து கிழக்கு பக்கமாக போய் தனக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மற்ற 4 சிங்கங்களும் மேற்கு பக்கமாக மக்களு கூட இருந்துட்டாங்க. இப்போ மேற்கு பக்கமாக இருக்கிற மேக்கலுவன் டீம் தொடரணும்னா கிழக்க இருக்கிற கிங்கி டெயிலையும் மிஸ்டர் டியையும் தாண்டி தான் வரணும். அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்படியே ஒரு 2 வருஷம் கிங்கி டெயிலும் மிஸ்டர் டியும் அந்த ஏரியாவை பாதுகாத்து ஆண்டு நிறைய குட்டிகளை போடுது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. 2010 5 ஆண் சிங்கங்கள் சேர்ந்த மேஜிங் கலானிஸ் அப்படிங்கிற ஒரு சிங்க கூட்டம் நம்ம மிஸ்டர் டியோட கிங்கி டெயிலோட இடத்துக்கு வந்து யூரினால மார்க் பண்ணி சண்டைக்கு கூப்பிடுது. இது தெரிஞ்ச கிங்கி டெயிலும் மிஸ்டர் டியும் உடனே அந்த இடத்துக்கு போக அங்கே அந்த மேஜிங் கலானிஸோட 4 சிங்கங்கள் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சிங்கம் மட்டும் இருந்திருக்கு. ஸோ அதை விரட்டி ஓட விட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கிங்கி டெயிலும் மிஸ்டர் டியும். ஆனால் அந்த சிங்கமும் கொஞ்சம் வலுவான சிங்கம் தான். ஸோ மிஸ்டர் டியையும் கிங்கி டெயிலையும் அது பயங்கரமாக காயப்படுத்துது. கிங்கி டெயிலோட மூக்கு, காது, அப்புறம் மிஸ்டர் டியோட பாதத்தில் மறுபடியும் காயம் ஏற்படும். ஆனாலும் இந்த சிங்கங்கள் விடாமல் மிஸ்டர் டி அதோட தொண்டையை கடிக்க கிங்கி டெயில் அந்த சிங்கத்தோட இனப்பெருக்க உறுப்பை கடிச்சு உரிமைக்கிட்டே சாப்பிட்ருக்கு.
இவங்க வந்தவங்களை ஓட விட்ட நினைச்சாங்க. ஆனா எல்லாமே மாறப்போகுது. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் காயத்தை நக்கி ஆத்திட்டு இருந்திருக்காங்க நம்ம மிஸ்டர் டீயும் கிங்கி டெயிலும். ஆனால் உயிர் போனது மேஜிக் கலானிஸுக்கு. ஸோ பழி வாங்குறதுக்காக மீதி இருக்கிற 4 சிங்கங்களும் கிங்கி டெயிலையும் மிஸ்டர் டீயும் தேடி உள்ள வருது. அன்னைக்கு ராத்திரியே அது கிங்கி டெயில் கிட்ட வந்து சண்டையை மூட்ட கிங்கி டெயில் ஒரு துளி கூட பயம் இல்லாம 4 சிங்கங்களும் எதிர்த்து மொத்தமா சேஸ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதுல 2 முன்னாடி போக 2 கிங்கி டெயிலுக்கு பின்னாடி வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் முன்னாடி போன சிங்கங்களும் வந்து சேர்ந்து 4 சிங்கங்களும் மொத்தமா சேர்ந்து கிங்கி டெயிலை தாக்கியிருக்காங்க. இழந்ததுனால அந்த மீதி இருக்கிற 4 மேஜிக் கலானிஸ் சிங்கமும் பயங்கரமான கோவத்தில் இருந்திருக்கு. கிங்கி டெயில் பண்ணதை அதுக்கு அப்படியே திருப்பி பண்ணி கிங்கி டெயிலோட இனப்பெருக்க உறுப்பெல்லாம் கடிச்சு அதோட முதுகெலும்பை உடச்சி 3 கால்களையும் செயலிழக்க வச்சு ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கு. இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் கிங்கி டெயிலோட முதுகெலும்பு உடஞ்ச சத்தம் எனக்கு வரை கேட்டுச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ கொடூரமான தாக்குதலை அந்த மேஜிக் கலானிஸ் நடத்திருக்கு. கிங்கி டெயில் எவ்வளவோ போராடியும் தன்னோட உயிரை காப்பாற்ற முடியல. மிஸ்டர் டீயும் அங்கே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிங்கி டெயிலோட அந்த அழுகுரல் சத்தம் கேட்டு அங்கே மிஸ்டர் டீ வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ள காலதாமதமாகி போச்சு. கிங்கி டெயில் சாவர கண்டிஷன். மிஸ்டர் டீயை பார்த்த உடனே இந்த மேஜிக் கலானிஸ் அதை தாக்க போக ஏற்கனவே காயப்பட்டிருந்ததுனாலையும் இவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் மிஸ்டர் டீக்கு வேறு வழியே இல்லை. அங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டிய நிலைமை தான். மிஸ்டர் டீயும் ஓட ஆரம்பிக்க இந்த மேஜிக் கலானிஸ் துரத்திட்டு போக கடைசியில் மிஸ்டர் டீயை இதால் பிடிக்க முடியல. தன் உடன் பிறந்த சகோதரன் இறந்த சோகத்தில் மிஸ்டர் டீ பாதி உடஞ்சிருச்சு. ஆனால் நிலைமை இன்னும் மோசமாக போகுது. மேஜிக் கலானிஸ்ட் எஸ்கேப் ஆன மிஸ்டர் டீ நேராக தன்னோட அண்ணன் மேக்கலுவோட கூட்டத்துக்கு வருது. மேக்கலுவும் மற்ற அண்ணன் தம்பிகளும் மிஸ்டர் டீயை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்த மிஸ்டர் டீ கொஞ்ச நாள்லயே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற தன்னோட அண்ணன் மேக்கலுவோட குட்டிகளை வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. மேக்கலுவும் எதுவும் பண்ணல. ஏன்னா மேக்கலுக்கு இப்போ வயசாயிருந்துச்சு. அதால மிஸ்டர் டீயை தோக்கடிக்க முடியுமான்னு அதுக்கே சந்தேகம். ஸோ மிஸ்டர் டீ எதுவுமே பண்ணல. இன்னும் 2 வருஷம் போகுது. இந்த 2 வருஷத்துல மேப்பகோ குரூப்ல மேக்கலோ கிட்ட இருந்த ராஸ்தாவை காணும். ஏன்னா அது யாரோ வேட்டையாடி இருக்கலாம், இல்லைனா மெஜிக் கலானிஸ் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சிங்கமான ட்ரெட் லாக்ஸ் அதை தெரியாம ஒரு வில்லேஜுக்குள்ள போக அங்க இருக்கிற ரேஞ்சர்ஸ் அதை சுட்டு கொண்டுறாங்க. இப்போ மக்களோ பிரிட்டி பாய் அப்புறம் மிஸ்டர் டீன்னு 3 சிங்கங்கள் தான் இருக்கு. 6ல 3 கார்டு. இந்த டைம்ல தான் மார்ச் 6, 2012 இன்னொரு எதிரி சிங்க குரூப்பான செலட்டிஸ் 4 ஆண் சிங்கங்கள் மேப்பகோ எல்லைக்குள்ள வர மிஸ்டர் டீ அந்த சிங்கங்கள் கிட்ட தனியா மாட்டிக்கிடுது. ஏன்னா மிஸ்டர் டீயோட ஃபைனல் ஃபைட் அப்போ அங்க மேக்கலுவும் பிரிட்டி பாயும் இல்ல. மிஸ்டர் டீ ஒரு கொடூர அரக்க. 4 சிங்கங்கள் கூட ஒத்தை கொத்த முதல்ல மல்லு கட்டி இருக்கு. சில காயங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் இந்த 4 சிங்கங்களும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 சிங்கங்கள் முன்னாடி வந்து கடிக்கிற மாதிரி பாவலா பண்ண மீதி 2 சிங்கங்களும் பின்னாடி வந்து முதுகு தண்டை கடிச்சு ஒரு 20 செகண்ட் வரைக்கும் அப்படி கொதருமா. அதுக்கப்புறமே 4 சிங்கங்களுமே ஒரு 30 செகண்ட் வரைக்கும் பின்வாங்கிடும். திருப்பி அடுத்த 2 முன்னாடி வந்து பாவலா பண்ண மீதி 2 சிங்கங்களும் மறுபடியும் பின்னாடி இருந்து முதுகு தண்டில் கடிச்சு கொதருமா. இப்படியே கடிச்சு 2-3 தடவை திரும்ப பண்ணி மிஸ்டர் டீயோட முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற 2 கால்களும் செயலிழந்து போற அளவுக்கு தாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மிஸ்டர் டீயால ஓடவும் முடியல, அவங்கள திருப்பி தாக்கவும் முடியல. அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் 4 மாசம் சேர்ந்து மிஸ்டர் டீயை அங்கேயே மலர்த்திடுது. மிஸ்டர் டீயும் அந்த பாதை ஓரமாவே செத்து கிடந்திருக்கு. அதை ரேஞ்சர்ஸ் கூட பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மேப்புக்கு கூட்டத்திலே இருக்கிறதுலே கொடூரமான ஒரு சிங்கம் மிஸ்டர் டீ தான். இப்போ அதுவும் காலியாயிருச்சு. மிஸ்டர் வாழ்க்கை ஒரு உண்மையான கேங்ஸ்டர் வாழ்க்கை. கத்தி எடுத்தா கத்தியால தான் சாவு. இப்போ மேப்பகோல 2 சிங்கங்கள் தான் உயிரோட இருக்கு. ஒன்று பிரிட்டி பாய், இன்னொன்று தலைவன் மேக்கலு. பவர்ஃபுல்லான மிஸ்டர் டீ இறந்துருச்சு. அதுக்கு அடுத்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மேக்கலுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு. அதனால பிரிட்டி பாயும் மேக்கலுவும் அந்த செலட்டிஸுக்கு பயந்து அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வேற வழி கிடையாது அவங்களுக்கு. இங்கே இருந்தால் சாக வேண்டிதான். அங்கே இருந்து க்ரூகர் பார்க்கோட இன்னொரு பக்கமாக போய் அங்கே ஃப்ரெடி லிம்பர்னு 2 ஆண் சிங்கங்கள் கொண்ட ஒரு சிங்க கூட்டம் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற ஃப்ரெடியையும் லிம்பரையும் அடித்து ஓட விட்டு அந்த கூட்டத்தை தனக்கு கீழே எடுத்துக்கிறாங்க நம்ம மேக்கலுவும் பிரிட்டி பாயும். மேக்கலோட அடி வாங்கின லிம்பர் கொஞ்ச நாள்ல காயத்தால் இறந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பிரிட்டி பாய் டிபியால் பாதிக்கப்படுது. டிபியால் பாதிக்கப்பட்ட பிரிட்டி பாயை விட்டு மேக்கலு கொஞ்சம் கூட நகலவே இல்லை. அது சாகிற வரைக்கும் பிரிட்டி பாய் பக்கத்தில் இருந்து அதுக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு பிரிட்டி பாய் இறந்ததுக்கு அப்புறம் தான் மேக்கலு அங்கேருந்து போயிருக்கு. தனியாக இருக்கிற மேக்கலுவை 2013 மாலா பகுதியில் ரேஞ்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கலுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அதோட உடம்பும் கிடைக்கல. அது 2013 இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அது சாகும்போது அதுக்கு 15 வயசு இருக்கும். இது மற்ற சிங்கங்களோட ஒப்பிடும்போது அதிகம்தான். ஏன்னா எந்த ஆண் சிங்கங்களும் 12 வயசு தாண்டதே ஒரு பெரிய விஷயம் அந்த கேங்ஸ்டர் உலகத்தில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 15 வயசு வரைக்கும் உயிரோட இருந்த மேக்கலு புத்திசாலியான தைரியமான சிங்கம் தான். சிங்கங்களோட வாழ்க்கை, சிங்கங்களாக பிறக்கிறது எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ ஆபத்தானதுன்னு இந்த ஒரு குரூப்போட கதையே நமக்கு அழகாக சொல்லிடும். ஏன்னா சிங்கங்களோட வரலாற்றிலேயே இந்த மேப்பகோ லயன்ஸ் மாதிரி எந்த சிங்கங்களும் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஏரியாவை ஆண்டது கிடையாது, இவ்வளோ கொலைகளையும் பண்ணது கிடையாது. இதே மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.